ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா லன்ச் ரெசிபி தான். இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண போகிறோன்னா இஞ்சி ரசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிளகு, ஜீரகம், தனியா, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, தாளிச்சிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுவும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இஞ்சி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சு மிளகு, சீரகம், தனியா இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது சூடு வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இப்போ வறுத்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதோட கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் போல், அதோட பூண்டு சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஒரு தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி விட்டு தக்காளி வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சு. தக்காளியோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கேன். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் பொடிச்ச இந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சாதமும் வச்சாச்சு, பருப்பும் வச்சாச்சு, அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இஞ்சி ரொம்ப கொதிச்சதுன்னா இஞ்சியோட கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நல்லா நுரை கட்டி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு தாளித்து போட்டுக்கலாம். இஞ்சி ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த தாளிப்பை இஞ்சி ரசத்தில் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த இஞ்சி ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, ஹீட் ஆகிடுச்சு. கடுகு, சீரகம் தாளிச்சுக்கிறேன். இப்போ கடுகு, ஜீரகமும் பொரிஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தால் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போது நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். நமக்கு இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், பருப்பு தாளித்து போட்டாச்சு. இதில் உருளைக்கிழங்கு வறுவல், இஞ்சி ரசம். இப்போ நம்ம வீட்டில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.